மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி உள்ளே உடச்சது இது பண்ணது எல்லாமே தனித்தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது உடச்சது இது பண்ணி காற்று போகக்கூடாதுன்னு இது பண்ணி நிறைய பாட்டில்லாம் அந்தந்தால எல்லாம் யூசேஜ் இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்போ வந்து நான் இந்த பாக்ஸில் திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துருந்தாங்க. அதே பாக்ஸ்லேயே ரொம்ப நாளைக்கு அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் பேக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி இதெல்லாமே நான் கடையில் தான் மக்களே வாங்குவேன். அதனால் எல்லாமே இருக்குது. சேமியா பாக்கெட்டு, ராகி சேமியா ஆல்ரெடி நாங்கள் காலி பண்ணியாச்சு. இது வந்து சம்பா, இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேமியா பாக்கெட்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதுக்குமே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இதுலேயுமே நம்ம பேக்கேஜ் அதாவது யூஸ் பண்ணிவிட்டு இந்த இது பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி அடுத்து நம்ம யூஸ் பண்ணி இது காலி ஆனதுக்கப்புறம் இது பண்ணிக்கணும். பேக்கெட்டுக்கு முழு பேக்கெட்டை மட்டும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டீ தூள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இதில் பேக்கேஜ் உடச்ச பாக்கெட்லாம் இதில் வச்சுட்டு உடைக்காத பாக்கெட்லாம் இதில் வச்சுருவேன். இப்போ வந்து நான் அரிசி நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அரிசி வந்து 5 kg மக்களே. 5 kg வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாக்ஸ். இப்போ வந்து அரிசி எல்லாத்தையும் இதில் தட்டி வைக்கிறதுக்காக இது வரைக்கும் நான் வந்து கிச்சடி பொன்னி அரிசியில் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 kg போட்டிருக்கு. ஒரு அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப கொஞ்சம் பொடி அரிசி நல்லா பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப குட்டி அரிசியாக வாங்காதாங்க, அது பெரிய அரிசியாக வாங்காதாங்க. அது கொஞ்சம் ரேஷன் கடை அரிசி மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரேஷன் அரிசியும் இருக்குது. அது முக்கால்வாசி யூஸ் பண்ணால் அதனால் வந்து இந்த 499 ரூபா இந்த அரிசி. இது வந்து நல்ல இதாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் அரிசி. ஏன்னா குழந்தைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடணும், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் நான் கொடுக்கணும். அதனால் அரிசியை நான் பார்த்து தான் வாங்குவேன். லீவ் டைமில் வந்து நான் ரேஷன் அரிசியுமே பொங்கிப்பேன். அது நல்லா தான் இருக்குது மக்களே. ரேஷன் கடையில் போடுற அரிசியுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதையும் இட்லி தோசை அப்படின்னு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் ரேஷன் அரிசி அதாவது அந்த சாம்பார் சாதம் அதாவது குக்கரில் குழைய வச்சு செய்வோம்ல, அந்த நேரத்துக்குலாம் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிப்பேன். ரேஷன் அரிசி எப்பவும் வாங்கிட்டு வர்றத 1 கிலோ கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் அப்படி யூஸ் பண்ணிப்பேன். இதுக்காது இட்லி தோசைக்கு அப்புறம் வீட்டில் சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதேமாரி நாங்கள் 5 கிலோ அரிசி இந்த அரிசி நாங்கள் வாங்கிப்போம். அப்புறம் காலையில் ஒரு சுட்டு பாத்திரம் விளக்கி எடுத்து வச்சு நேற்று கொஞ்சம் டிஷ் எல்லாம் செஞ்சேன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரம் மிச்சம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் அடுத்து மறுபடியும் கழுவணும் மக்களே. இதில் கொஞ்சம் அங்கங்கே கச்சேன்னு எல்லாம் கடந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்க. அப்படியே உட்காந்துடுறோம். அடுத்து மத்தியானம் சாப்பாடு எதுவும் செஞ்சுன்னு ஹஸ்பண்டுக்கு மட்டும் லெமன் ரைஸ் செஞ்சு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஸ்கூல் லீவு, அதனால் பையனுமே குழந்தைங்களும் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் வீட்டில் இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு மட்டும் செய்யாமல் இருந்தேன். இனிமேல் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதை வந்து இதில் தட்டிக்கிறேன். இது உடைக்கும் போது இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இதை ஒரு பக்கம் 2ல் ஒரு பக்கத்தை நம்ம இது பண்ணி விட்டுட்டோன்னா சல்லுன்னு வந்துடும் மக்களே. போன வாட்டி வரவே இல்லைங்க பாருங்க. சிலது தெத்து போட்டுச்சுன்னா வரவே வராது. நம்ம அது இந்த சைடு லைட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம செய்யும்போது இந்த சைடு பூந்து வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடு தெத்து போட்டிருக்கா, இதை லைட்டாக இழுத்து விட்டோன்னா இப்போ இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சைடு எப்படி தெத்திட்டுனுக்கா, லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த சைடு இப்படி வரும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க. இது இந்த சைடு ஒரு பக்கம் இழுத்து விட்டு வர்ற மாதிரி வருது. சொட்டை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு அரிசியை காமிக்கிறேன். தெரியுதா? எவ்வளோ குட்டியாக மெல்லிசா அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயே இது ஒரு பூச்சி. கடையில் வாங்குகிற அரிசிலையுமே பூச்சி இருக்குது மக்களே. லைட்டாக ஒரே ஒரு பூச்சை பார்த்துட்டேன். அந்த வண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த வண்டு வந்து ரொம்ப குட்டி வண்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே தட்டிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரிசியில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டு. நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட கரெக்டாக 5 கிலோ கரெக்டாக ஃபில்லாக இருக்கும். 2-3 அரிசிலாம் கீழே விழுந்துட்டு அதை எடுத்து போட்டுக்கிறேன். விலை கொடுத்து வாங்குகிற அரிசி மக்களே. இது விலை கொடுத்து வாங்குகிற அரிசி மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசி ஒரு அரிசியும் நான் கீழே சிந்த மாட்டேன். சாப்பாடுமே வீட்டில் கீழே சிந்தவே விட மாட்டேன். குழந்த வந்து பையன் வந்து கீழே சிந்திட்டானா அது கீழே இருந்து அந்த ஒரு பருக்க விழுந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்லி நான் பழக்கி கொடுத்துருக்கேன் மக்களே. அதனால் எனக்கு அரிசி சிந்துறதுலாம் எனக்கு மனசு கேட்காது. ஐயோ சிந்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணது மனசுலேயே ஓடிட்டே இருக்கும். அதனால் நான் ரொம்ப கவனமாக தான் எல்லாம் இது பண்ணுவேன். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லையா, இது வந்து நான் வந்து ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம் அந்த நேரம் வந்து இந்த அரிசியை பொங்கிப்பேன். இன்றைக்கி வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது ரேஷன் அரிசின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அரிசி தான் நான் பொங்கியிருக்கேன் இன்றைக்கி. நான் சொன்னேன்ல, நான் அரிசியெலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரேஷன் அரிசியுமே நான் பொங்கிப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த அரிசி வந்து ஒரு இதில் 2 டம்ளர் போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி வந்து நான் வாங்கியிருக்கிற அரிசியில் வந்து 1.5 டம்ளர் போட்டால் இது எனக்கு நிறைய சாதம் வந்து இது ஃபுல்லாகவே இது வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதையும் வச்சுப்பேன், அதையும் வச்சுப்பேன். இது குண்டு அரிசியில் சம்பா அரிசி இருக்குல்ல, அதுவும் வச்சுருக்கேன். நான் வந்து சம்பா அரிசி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதுன்னு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த அரிசி தான் பொங்குவேன். சிக்கன் மட்டன்லாம் எடுப்போம்ல, அதனால் இது பொங்குவேன். மற்ற நாளுக்கு இன்றைக்கி சாட்டர்டே இன்றைக்கி இது பொங்கியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறத வச்சு அப்படி அப்பப்போ பொங்கி எல்லாம் வந்து ஈக்குவலாக இது பண்ணிப்பேன். இது அந்தந்த நேரத்துக்கு என்னோடய பிளானுக்கு ஏற்றாப்புல நான் சமைச்சிப்பேன். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி பாய்.